நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்மிதா, உனக்கு ஹாஸ்பிட்டல் எங்காவது போகணும்னா தயங்காம சொல்லுமா. என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாக்கு இல்லாத கவலை வேற யாருக்கும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு சந்திரன் மேல இருக்கிற கோபத்துல தான் நீ இப்படியெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது, அவன் ஒரு கேவலமான பிறப்பு. நீ இங்கிருந்து போறப்போ உன் வயிற்றுல அவனோட குழந்தை வளர்றதுன்னு ஒரு குழு கொடுத்துருந்தா கூட கண்டிப்பா உன்னை ஒதுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கட்டிக்க நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என் பையனால இன்னொரு பொண்ணும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோமா என்ன? அவருக்கு தேவை பணம் தானே முதலாளி, அதுதான் என்கிட்ட இல்லையே. உங்ககிட்ட பணம் இருக்குது, அதுக்காக நீங்க சொன்னாலும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. ஆனா ஒரு விஷயம் உறுதி, ஏன் அளவுக்கு யாரும் அவரை நேசிக்க முடியாது. அது இப்ப புரியலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அவருக்கு புரியும். நான் மிருனாளின்கிட்ட சொல்லிட்டுமா உன்னோட வயித்துல அவனோட குழந்தை வளருதுன்னு? வேண்டாம் முதலாளி, அவர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இனி என்னால அவர் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். உன் மேலத்தான் அவனுக்கு அக்கறையே இல்லையே, நீ எதுக்கு அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நாம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அழியணும்னு ஆசைப்படுவோமா? என்னதான் இருந்தாலும் என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பா இல்லையா? உன்னோட நல்ல மனசுதான் அவனுக்கு புரியலையேம்மா. அப்படி புரிஞ்சிருந்தா அவ உன்னை கைவிட்டிருக்க மாட்டால. பரவாயில்ல முதலாளி, அப்பன் பேர் தெரியாத பிள்ளைய வளர்க்கணும்னு இருந்தா அது நடந்துதானே ஆகணும். என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் எனக்கு பொறுக்கிற அவரோட குழந்தை மேல நான் அந்த வெறுப்பை காட்ட மாட்டேன். பிச்சை எடுத்தாவது அந்த குழந்தைய நான் வளர்ப்பேன். என்னைக்கும் உரிமை கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசலுக்கு வரமாட்டேன். என்னங்க, இப்ப ரெடி ஆயிடும். நீங்க யாரையும் போய் பார்க்கணும்னு சொன்னீங்களே, கிளம்பலையா? என்னங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? உங்க முகம் ஏன் இப்படி டல்லா இருக்கு? எனக்கு மனசு சரியில்லையேம்மா. ஸ்மிதாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் இப்ப அவகிட்ட பேசினேன். சந்திரன் இவ்வளோ துரோகம் பண்ணியும் இன்னும் அவனை நேசிக்கிறான். இப்ப கூட சந்திரன் சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் அவளும் ஆசைப்படுறா. சந்திரன் சொல்ற எல்லாத்தையும் நம்பாதன்னு அந்த ஸ்மிதா கிட்ட எத்தனை தடவைங்க சொல்றது? அவ அதை கேட்கவே மாட்டேங்கிறா. அதனாலதான் இப்ப அவ அழுதுட்டு இருக்கா. துரோகம் பண்றதும் ஏமாத்துறதும் என் பிள்ளைக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. இப்படி எல்லாரோடைய சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறான்னு தான் நான் கவலைப்படுறேன். அந்த சாபங்கள் எல்லாம் அவ மட்டும் அனுபவிக்க போறது இல்லைங்க, நீங்களும் சேர்ந்துதான் அனுபவிக்க போறீங்க. எந்த தண்டனையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்.
இப்போ அவனால மத்தவங்க வேதனைப்படுறத பார்க்கறப்ப தான் எனக்கு சங்கடம். சுமிதா அப்பாவி பொண்ணுமா. நானே இப்போ அது லேட்டா தான் புரிஞ்சிருக்கேன். நீ அவளை ரொம்ப வேலை வாங்காதேமா. என்னதான் இருந்தாலும் அவ வயிற்றுல வளர்றது எங்க குடும்பத்து வாரிசு இல்லையா? ஒருவேளை சுமிதாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் வயசான காலத்துல நமக்கு உதவியா இருக்க போகுது. ஆனா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மிதாவை சந்திரன் ஏதாவது பண்ணிடுவானான்னு பயமா இருக்குங்க. அவனை நம்ப முடியாதுங்க. அவளோட வயித்துல வளருது இவனோட குழந்தைதாங்கிறதெல்லாம் அவன் அப்படியே மறந்துடுவாங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எதையும் செய்ய தயங்க மாட்டான். மானசுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணான்னு நான் சொல்லாமையே உனக்கு தெரியும்ல. விஷப்பாம்பை விட்டு உறக்க போற 2 குழந்தைகளை கொன்னவன் அவன். அதே டெக்னிக்கை ஸ்மிதா கிட்ட யூஸ் பண்ணாலும் பண்ணுவான். ஸ்மிதாவுக்கு மட்டும் இல்ல, திருநாளினிக்கும் நாளைக்கு நடக்கலாம். அவ்வளவு கொடூரமானவன் நான் பெத்தவன். அதனால கவனமா இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் அவன் நடிக்கிறத மட்டும் நம்பிடாத. அப்படி நம்பின சில நேரத்துல அவன் உன் கழுத்துலயும் கத்தி வைப்பா. என்ன மித்ராக்கா, அத்தைக்கு மெடிசன் கொடுக்குறீங்களா? ஆமா மனசி. இப்போ அத்தை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? ஆமாம்மா, கொடுத்த உடனே சாப்பிட்டுடுறாங்க. ஓ. ஒரு விதத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம அத்தைக்கு இப்படி வேலைக்கு வீட்டுல வச்சு மருந்தெல்லாம் கொடுக்கறது தான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனா அவங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம பணத்தை புடுங்குவாங்களே தவிர அதனால எந்த யூஸும் இல்ல. எனக்கு அது தெரியுங்கிறதால தான் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இனிமே எவ்வளோ பெரிய டாக்டர் வந்து பார்த்தாலும் அத்தையோட நிலைமையில எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. ஆமா ஆமா ஆமா, உண்மையிலேயே அத்தைக்கு எதனாலக்கா இப்படி ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, என் புருஷன் இறந்த ஷாக். அதான் அத்தை படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஓ, உங்களுக்கு நல்ல வேளை இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகலையேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். வழக்கமா புருஷன் இறந்து போயிட்டா பொண்டாட்டிங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகும். எங்க வீட்டு பக்கத்துல புருஷன் இறந்த ஒரு நியூஸ கேட்ட ஒரு பொண்ணு 10 வருஷமா இப்படி படுத்த படுக்கையா தான் இருந்தா. அந்த அளவுக்கு அவளுக்கு புருஷனா உயிர். நானும் உடஞ்சு போயிட்டேம்மா. மனசளவுல நான் ஒரு நடப்பெண்ண மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா என் புருஷன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவருக்கும் அப்படிதான். அவருக்கும் நான் உயிர் மனசி. ஒருவேளை எங்க அன்பை பார்த்து அந்த கடவுளே பொறாமப்பட்டிருக்கலாம். அதனாலதான் அவரை சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாரு. தேவையில்லாம பழசெல்லாம் கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்திருந்தா சாரிக்கா. அதெல்லாம் நான் எப்பவுமே நினைக்கிற விஷயமா. அதனால சாரி எல்லாம் தேவையில்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, கண்ணை மூடினா இப்பவும் என் புருஷன் என் கூடவே இருக்கிற மாதிரி தோணும். அவர் இறந்து போன மாதிரி எனக்கு தோணாது. ஏன்னா நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம மனசை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டாங்க. அவர் இப்பவும் என் கூட தான் இருக்காரு. அதனாலதான் நான் இப்பவும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நடமாடிட்டு இருக்கேன்.
மானசி, மானசி, ஆ என்னாச்சுங்க? ராயோட பாட்டி இறந்துட்டாங்களாம். ஐயோ, எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. யார் சொன்னாங்க? இப்போ எனக்கு ராய் கால் பண்ணியிருந்தான். அம்மாவும் துளசி ராயும் கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்களாம். நீ சீக்கிரம் ரெடி ஆகுமா, நம்மளும் போயிட்டு வந்துடலாம். என்ன தேவா? ராயோட பாட்டி இறந்துட்டாங்களாம். அதான் நாங்கள் போகலான்னு நினைக்கிறோம். இப்போ போனால் நாளைக்கு திரும்ப வந்துடலாம். நாளைக்கு எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா யாராவது இறந்து கிடக்கிறத பார்த்தா எனக்கு உங்க அண்ணன் ஞாபகம் வந்துடும் தேவா. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வர வேணாம் அண்ணி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். வா மனசி, நம்ம போய் ரெடி ஆகலாம். நீ என்ன பண்ண போற? யூடியூப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். நீ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே சுத்திட்டு இரு. எதுவும் படிக்க வேண்டாம். நான் படிக்கலாம் செய்றேன், நீங்க தான் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. படிச்சா உனக்கு நல்லது. இல்லைன்னா இப்படி காய்கறி வெட்டிட்டே வீட்லயே இருக்க வேண்டியதா. என் படத்தை எனக்கு படிக்க தெரியாதா? இவங்க சொல்லி தரணுமா என்ன? ஹாய் காய்ஸ், ஜிஎல் vlogsக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க அன்பான கௌரி லட்சுமி. இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்து தர போறது பூச்சி மருந்து இருக்கிற காய்கறியும் இல்லாத காய்கறியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான். ஒரு நிமிஷம். சரி, இப்போ இந்த தக்காளியை பாருங்க. ஹலோ. டாக்டர், நான் மிருணாளினி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா டாக்டர்? டியூட்டில இருக்கேன். அது பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சும்மா தான் கால் பண்ணேன் டாக்டர். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஃப்ரீயா இருந்தா இங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சைட்டுக்கு போலாம். நான் பார்க்குறேன் டாக்டர். முடிஞ்சா நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, நீங்க வரும்போது கால் பண்ணுங்க. சரி டாக்டர், பாய். ஓஹோ, இவ குடிக்க வர செய்யறாளா? அதுக்கு தான் காலையில ஜில் தண்ணி எல்லாம் கேக்குறாளா? மீரு, இன்னைக்கு ஆஃப்ல, அதான் 2 பேக்கு சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஏமா நீ குடிக்கிற விஷயம் சந்திரனுக்கு தெரியுமா? தெரியுமே. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு பணம் மட்டும் போதும். உன்னை கல்யாணம் பண்ணதே பணத்துக்காக தானே. நீ குடிச்சா என்ன, குட்டிக்காரனம் போட்டா என்ன? ஏமா, இது போஸ்ட்மேன் கொடுத்தாரு. அப்படி வச்சிருங்க ஆண்டி. ஆண்டி, நீங்க வேணா ஒரு பெக் சாப்பிடுறீங்களா? ஐயோ வேண்டாம்மா, அதையும் சேர்த்து நீயே குடிச்சிருமா. அப்பப்போ ஒரு பெக்கு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. என் உடம்புக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் தினமும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறதால என் உடம்பு இப்பவும் பர்ஃபெக்ட். ஓகே.
என்னங்க என்னங்க என்னாச்சுமா? நான் பார்த்துட்டேங்க. நான் பார்த்துட்டேன். என்னத்த? சரக்கடிக்கிறது தான். யாரு? உங்க மருமக டாக்டர் மெர்னாலினி. நான் அவ ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க அவ சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. அவ உண்மையாவே பக்கா கேடிங்க. அங்க போன என்கிட்ட உங்களுக்கும் கொஞ்சம் ஊத்துவான்னு கேக்குறா. கேட்கத்தானே செய்வா. ஏன்னா நீதானே ஆரத்தி எடுத்து அவளை உள்ள கூட்டிட்டு போன. அவ சரியான கேடி டாக்டர்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். ஐயோ ஹேமா, ஏபிசிடின்னு எழுதுனா படிக்க கூட தெரியாத சந்திரன் மாதிரி ஒருத்தனை டாக்டருக்கு படிச்சவளே கல்யாணம் பண்ணிக்கிறானா அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யோசனை பண்ணணும்ல. இதை நான் அப்பவே யோசனை பண்ணி தான் முதல்லயே அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். ஆமா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சந்திரனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது நீங்களா அதை கெடுத்து விட்டுறாதீங்கன்னு நீ சொன்ன. இன்னைக்கு நீ அவ சரக்கு அடிக்கிறதானே பார்த்த. நாளைக்கு அவ கஞ்சா அடிக்கிறதே நீ பாப்ப. நடக்குதா இல்லையான்னு பாரு. எல்லாம் ஸ்மிதா விட்ட சாபம்தான். அவளை சந்திரன் ஏமாத்தினதாலதான் அவனோட வாழ்க்கையில மிர்னாலினி மாதிரி ஒரு கேடி பொண்ணு வந்திருக்கா. இனி நான் என்னெல்லாம் பார்க்க போறேனோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னமே எங்கடா போயிட்டு வர? சோடா வாங்கிட்டு வரேன். யாரும் உன்னை சோடா வாங்க சொன்னது? அது டாக்டர் அக்கா. அக்காக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிளாம். சோடா குடிச்சா கேஸுக்கு நல்லதுன்னு நான் தான் சொன்னேன். டாக்டருக்கே மருந்து தரேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்களே பாருங்க. உள்ள போய் கொடுத்துட்டு வரேன். ஒழுங்கா நில்லடா, இங்கே நில்லடா. என்ன முதலாளி அம்மா? சோடா மட்டும் தானா இல்ல சரக்கையும் நீ தான் வாங்கி தரியா? அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? டாக்டர் அக்காவை பத்தி எல்லாமே தெரியுமா? தெரியும். அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். அவளுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீதானா? அது கண்டிப்பா இருக்கும். ஏய், இவன் மூஞ்சி பார்த்தா தெரியல. அப்படின்னா நான் ஒரு உண்மையை சொல்லவா? வாங்கி கொடுக்கறது நான் இல்லை, நான் வெறும் சோடா தான். பாட்டில வாங்கிட்டு வர்றது டாக்டர் அக்காவோட அன்பான அங்கிள், அதான் அந்த தாய் மாமா. ஓஹோ, மருமக சரக்கு அடிக்கிறதுக்காகவே அத்தை முறுக்கு சுட்டான அந்த கவர்ல எடுத்துட்டு வர்றது அந்த தாய் மாமா தானா? எஸ். இனிமே வரட்டும், அந்த ஆளு முறுக்கு பிழிடு. போலாம் மணி. மனசு எங்க? மனசி, மனசி கொஞ்சம் கீழே வா. என்னங்க கூப்பிட்டீங்களா? அண்ணி தான் கூப்பிட்டாங்க. என்னக்கா? மனசி, அத்தைய நல்லா கவனமா பாத்துக்கோ. எதை மறந்தாலும் பரவாயில்ல, மருந்து கொடுக்கறதுக்கு மறந்துடாத. கொடுத்துடுறேன். தெரியுமா தேவா, ஷோபா இங்க இல்லாததால நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஆனா மானசி இப்போ அத்தைய என்னை விட நல்லா பாத்துக்கிறா தேவா. சரி போலாமா? ஒரு செகண்ட் தேவா, ஒரு ஃபைல மறந்துட்டேன். உன்னை பத்தி மித்ராணி ரொம்ப பெருமையா பேசுறாங்களே. அது நான் அத்தைக்கான மருந்தெல்லாம் அவங்க கரெக்டா சொல்ற மாதிரி நேரத்துல கொடுக்கறேன்ல. அண்ணியை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பாத்துக்கிறதா முதல் வேலை. பசங்க எங்களை விட அண்ணி தான் நல்லா பாத்துக்கிறாங்க. பாத்துக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்னு அக்காக்கு தெரியும்ல. அதனாலதான் சாப்பாடு கொடுக்கலன்னா கூட மருந்து கொடுக்க மறந்துடாதமான்னு எப்போ ஞாபகப்படுத்துவாங்க. போலாம் தேவா. சரி மனசி, வரோம். விட்ட போட்டு பார்க்கலாமா? என்ன ஸ்மிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தியா? அதுக்கு என்ன? அட, அதுதான் உன் பிரச்சனைனா அதை வளர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஷிபு, நான் ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். நீ வேற எதுவும் தேவையில்லாம பேசாத.
ஸ்மிதா, நீ எதுக்கு கோவப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சந்திரன் பாஸோட குழந்தைய வயிற்றுல சுமக்கிறன்றதுக்காக அவர் ஒன்றும் உன்னை வீட்டில் சேர்க்க போறதில்ல. அதனால முதல்ல பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஸ்மிதா, இந்த குழந்தை இருக்குல்ல, அது கடவுள் உனக்கு கொடுத்த பணம் காய்க்கிற மரம். நீ அந்த மரத்தை பிடிச்சி அழகா குலுக்குனேன்னு வெயி, பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? சந்திரன் பாஸ் கிட்ட இப்ப ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ கொஞ்சம் மனசு வச்சா அதுல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய ஈஸியா ஆட்டைய போடலாம். நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான். சந்திரன் பாஸ் கிட்ட போய் நீங்க பணம் கொடுத்தா இங்கிருந்து போயிடுவேன்னு சொல்லு. உடனே அவர் பணத்தை தருவாரு. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாரு. என்ன ஆனாலும் உன் வயிற்றுல வளர்றது என் குழந்தைதான்னு மிருணாளினி கிட்ட சொல்லிடாதான் பாரு. அவர்கிட்ட நீ என்ன சொல்லுவ? அப்ப நீ அவர்கிட்ட கொலையே பண்ணாலும் உங்க பேரை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அதை கேட்ட சந்தோஷத்துல கை செலவுக்கும் பிரசவ செலவுக்கும் ஒருவேளை ஒன்னோ ஒன்றையோ தரலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் நல்லா வாழலாம். ஸ்மிதா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உன்னோட இந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருந்துக்கிறேன். எப்படியாவது கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும். நல்லவனும் வல்லவனுமான என்ன மாதிரி ஒரு யூத் பையன் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போது நீ அதை தூக்கி எறிஞ்சிடாத. அதுக்கப்புறம் நீ தான் கவலைப்படுவ. நான் அவர்கிட்ட குழந்தையோட பேரை சொல்லி பணம் வாங்க மாட்டேன். நீ அதை நினைச்சு கனவு கண்டு என் கூட வாழலான்னு நினைக்காத. அப்படின்னா ஒன்று பண்ணலாம். உனக்காக நான் போய் பாஸ் கிட்ட பணம் கேட்குறேன். என்ன, அதுல உனக்கு சம்மதம் தானே? இல்ல. கை வலிக்காம காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு வழி சொன்னா நம்ம கிட்டே வந்து சீனை போடுறா பாரு.
பாத்து பாத்து அத்தை பேசுங்க, உங்களால முடியும். பேசுங்க பேசுங்க அத்தை, பேசுங்க, உங்களால முடியும். பேசுங்க மனசி. அத்தை அத்தை, நான் தான் சொன்னேன்ல, இந்த மாத்திரையை சாப்பிட்டா சரியாயிடும்னு நான் சொன்னேன்ல. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஸ்மிதா, ம்? இந்தா இதை நான் உனக்காக தான் வாங்கினேன். உன் வயித்துல வளர்றது என்னோட பேர குழந்தைமா. அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளரணும். என் மகனுக்கு அது தேவையில்லைனாலும் எனக்கும் ஹேமாவுக்கும் அந்த குழந்தை வேணும். அந்த குழந்தைய நாங்க வளர்க்குறோம், எங்க குழந்தை மாதிரி வளர்க்குறோம். சொந்த அப்பாக்கே தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை வளரணும்? அப்ப அது உங்களுக்கு தான் அவமானம். நான் உங்க வீட்டு கௌரவத்தை எப்பவுமே அழிக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் ஏன் இங்க இருக்கேன்னு தெரியுமா? இங்க இருந்தா என்னால அவரை பார்க்கவாது முடியல, அதனாலதான். சரி, இந்தம்மா இதை எடுத்து வை. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஸ்மிதா, நீ ஒன்று பண்ணு, ஒரு ஜூஸ் போட்டு வை, நான் குளிச்சுட்டு வந்து குடிக்கிறேன். இல்ல, இது நான் ஸ்மிதாவுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இவளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்க தான் யாருமே இல்லையே. நீங்க இவ்ளோ நல்லவர்னு நான் எதிர்பார்க்கல அங்கிள். உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நேரத்துல ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது உண்மையிலேயே நீதாம்மா. வீட்டு வேலை பார்க்குற பொண்ணு கர்ப்பிணின்னு தெரிஞ்சதும் நீங்க இந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்கன்னா, இந்த வீட்டு மருமகளான நான் கர்ப்பிணியானா என்ன எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்கன்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அங்கிள். எல்லா ஃப்ரூட்ஸையும் நீ சாப்பிடு ஸ்மிதா. இப்போவும் ஒண்ணு கெட்டு போகலமா. உன் வயித்துல வளர்றத சந்திரனோட குழந்தைன்னு சொல்லிடலாம். வேண்டாம், அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது எனக்கு சரியா படல. முடியும், கொஞ்ச நேரம் உட்காருங்க. அப்புறம் அத்தை, உங்க நோயெல்லாம் குணமான விஷயம் நம்ம 2 பேரை தவிர இப்ப வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க பாருங்க, மித்ராவுக்கு தெரிய வந்தா உங்களை அவ கண்டிப்பா திரும்ப ஏதாவது பண்ணுவா. எனக்கும் அது தெரியுமா. அவ நீ சொன்ன மாதிரி எதையும் செய்ய தயங்காதவ. அவளை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாரும் அவளை புரிஞ்சுக்கல. அவ எதுக்காக உங்களை இப்படி பாடா படுத்துனா? அப்படி கொடுமைப்படுத்த நீங்க அவளுக்கு என்ன துரோகம் பண்ணீங்க? துரோகம் பண்ணவன் நான் இல்ல, அவதான். அதையெல்லாம் வேற யாரோ தெரிஞ்சுக்க போறாங்கன்னு அவ பயப்படுறா. என் வாயை திறந்து சில விஷயங்களை வெளியே யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா
அதுக்கப்புறம் அவ யார் முகத்திலயும் முழிக்கவே முடியாது. அது அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா அத்தை? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விதத்திலையும் என் தேவாவுக்கு பொருத்தமான பொண்ணு நீதான் மனசி. நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். மாமாவும் அவரும் கௌரியும் இதை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த மித்ரா அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பயம் என் மனசுல இருக்கிறதால தான் இந்த சந்தோஷமான விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. இப்போதைக்கு என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். நேரம் வரும்போது இந்த தகவலை நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்போ அந்த மித்ரா பயந்து நடுங்கிறத நீங்க நேர்ல பாப்பீங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் படுங்க. மித்ரா வர நேரம் ஆயிடுச்சு. அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. படுங்க அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை. என்னம்மா ரொம்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. ஹேய், பொய் சொல்லாத. ஒன்னும் இல்ல வக்கீல் சார். ஹேய், என்ன வக்கீல்னு சொல்லாத உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். தெரியாம வந்துருச்சுங்க, சாரி. எங்க நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம கோவில் போலாமா? இப்போ வா. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? அது அத்தை இல்ல, அத்தைக்கு உடம்பு குணமாகி நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான் கோயிலுக்கு கூப்பிட்டேன். நீ ஒண்ணு பண்ணுமா, கௌரியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அப்படியெல்லாம் சொன்ன முடியாது, நீங்க வந்தே ஆகணும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கோவிலுக்கு போறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது அத்தையோட நோயெல்லாம் குணமானாதானே நாம ஒரு குழந்தைய பத்தி யோசிக்க முடியும். சரிம்மா, நீ போய் ரெடியாகு, நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. வீட்டை பெருக்கிட்டு இருக்கியா? இல்ல, விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி துடுக்கு துடுக்குன்னு பேசுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்குமா? இங்க ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறியா? அதுக்கு இல்ல, அப்படியே எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும். உனக்கு மட்டும் ஓகேனா உன்னை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேமா. அங்க இப்படி ரொம்ப வேலைலாம் பார்க்க வேண்டாம். என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டானா என்ன நீ கவனிச்சுக்கணுமா? அதாவது அப்பப்ப டீ தண்ணி ஏதாவது எனக்கு கொண்டு வரணுமா? அதை தவிர உன்னை வேற எந்த வேலையும் நான் வாங்க மாட்டேன். உண்மைய சொல்லவாமா, என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. நீ என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா நாம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல.
என்னம்மா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நீ இங்க வாங்குறத விட டபுள் சம்பளமா நான் உனக்கு தரமா? எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அதனால தான் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். நீ என்னம்மா யோசிக்கிற? இங்க என்ன சொல்லிட்டு வர்றதுனா அத பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. மிர்னாலினி கிட்ட நான் போய் பேசிக்கிறேன். என்னம்மா பேசவா? ஆமா, நான் தான் வேலைக்கு வரணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? அது நீ வீட்டை பெருக்கிற ஸ்டைல பார்த்ததுமே நீ எவ்வளவு திறமையா வேலை செய்வேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. அதனாலதான் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இல்லனா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இந்த ஜொல்லு விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். நான் ஒரு மாதிரியானவ. இந்த கிழவனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இவனோட சரக்கு சப்ளையை இன்னைக்கே காலி பண்றேன். என்ன மிருவோட மாமா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா வந்தேன். அப்புறம் ஏன் இங்க வெயிட் பண்றீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே? நான் இங்க வந்தப்ப இந்த பொண்ணு பெருக்கிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அப்படியே இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். இது போல பொண்ணு சர்வெண்டா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். முகமே எவ்வளவு அழகா இருக்கு. இவ கையால ஒரு டீ வாங்கி குடிச்சா கூட போதும். ஸ்மிதா, நீ உள்ள போமா. நான் போய் மெர்னாலிய பாத்துட்டு வரேன். அவளுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க அத்தை கொஞ்சம் முறுக்கும் முந்திரி பருப்பும் கொடுத்து அமிச்சிருக்கா. நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். போய் கொடுங்க. ஹலோ பொலிட்டீஷியன் மாமா, இப்பதான் வரீங்களா? பாத்து வாடா. உங்களுக்கு எப்பயாவது புரிஞ்சுதா? சரக்கு நான் வாங்கி கொடுக்கல, இவர் தான் வாங்கி கொடுக்குறாருன்னு. அவனும் அவன் முறுக்கும் முந்திரி பருப்பும். எனக்கு இப்படி ஒரு மாமா கிடைக்கலையே. சரக்கு பாட்டில் மட்டும் இல்ல, சைட் டிஷ்ஷோட தான் கண்டிப்பா வந்திருப்பாரு. நாசமா போன மாமா. நீங்க நேத்தே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் மாமா. வரலான்னு பார்த்தம்மா. அப்ப பார்த்து உங்க அத்தைக்கு கொஞ்சம் கால் வலி. அப்புறம் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இப்போ அத்தைக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லம்மா. நானும் வீட்டுக்கு வந்து அத்தையை பார்க்கணும்னு தினமும் நினைப்பேன் மாமா. என்ன பண்றது, நான் தினமும் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திரனையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. அன்னைக்கு எனக்கு சஷ்டி பூர்த்திமா. பார்க்கலாம். அன்னைக்கு பெரிய வேலை எதுவும் இல்லைன்னா நான் வர பாக்குறேன். ஆமா, சந்திரன் எங்கம்மா போனாரு? அவர் கொஞ்சம் வெளியூருக்கு போயிருக்காரு மாமா. சும்மாதான் போயிருக்காரா? அவர் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த வேலை விஷயமா தான் அப்பப்போ அவர் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுவும் நல்ல விஷயம்தாம்மா. உன் புருஷனுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு வெளியில சொல்றது எங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமா. ஆள் எப்படிமா? உன்கிட்ட நல்லா அன்பா தானே நடந்துக்கிறாரு? இதுவரை நல்லாதான் இருக்கு. அவருக்கு என் மேல அன்பு இல்லைன்னு எனக்கு எப்பாவது தோணுச்சுன்னா நான் சந்திரனை டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா, ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் என்னாச்சுமா? நடந்துகிட்டே இருக்கு. அங்க ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேம்மா. அதுலயும் குறிப்பா நர்ஸ். ஏமா, இங்க வீட்டு வேலை செய்யற பொண்ணு எப்படி, பிரச்சனைக்காரியா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? அவ பாவம் தான். ஒன்னும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். அவ ஒரு அப்பாவி மாமா. முன்னாடி ரொம்ப நாள் இங்கதான் வேலை பார்த்திருக்கா. நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவ இங்கிருந்து போயிட்டா. அப்புறம் திரும்ப வந்தப்ப நான் தான் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அது ரொம்ப நல்லதுமா. எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது ரொம்ப பிடிக்குமா, குறிப்பா பொண்ணுங்களுக்கு. ஷஷ்டி பூர்த்தி கொண்டாடுற வயசு வந்தும் நீங்க பொண்ணுங்களுக்கு இன்னும் உதவி பண்றதை நிறுத்தலையா? எப்படி நிப்பாட்டுறதுமா? எனக்கு என்னமோ பொண்ணுங்க கவலைப்படுறத பார்த்தா கண்ணீர் வந்துடுமா. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த பேரை சொல்லி எனக்கும் உங்க அத்தைக்கும் அடிக்கடி தான் சண்டை வருமே. இருந்தாலும் அவளுக்கு தெரியாம நான் அடிக்கடி பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணுவேன். இங்க வீட்டு வேலை பார்க்கற அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு தோணுது. இப்போதைக்கு நீங்க அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். அவளுக்கு ஏதாவது வேணும்னா நான் பாத்துக்கிறேன். நீயும் அத்தை சொல்ற மாதிரியே சொல்லாதம்மா.
அவளும் இப்படிதான். பொண்ணுங்களோட கண்ணீரை துடைக்க சம்மதிக்க மாட்டா. அத்தைய குறை சொல்ல முடியாது. முன்னாடி ஒரு பொம்பளை உங்க குழந்தை அவ வயித்துல வளருதுன்னு நம்ம வீட்டு முன்னாடி நின்னு சத்தியாகிரகம் எடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல இந்த எரும மாடு முறுக்கையும் முந்திரி பருப்பையும் மறந்துடணும். மாமனுக்கு கொஞ்சம் அதிகமாவே கலக்கலாம். பொண்ணுங்களை பார்த்தாலே ரொம்ப வழியறான்ல, அதை நான் சரி பண்றேன். என்னம்மா முதலாளி அம்மா? அம்மா எனக்கும் ஒரு டீ போட்டு தாங்களேன். காலையிலே என்னன்னு தெரியல, பயங்கரமா தலைவலிக்குது. வேலையே பார்க்காம வெட்டியா சாப்பிடுறதால தான் உனக்கு தலைவலிக்குது. ஏதாவது உடம்பு செஞ்சு வேலை செய்தா தலைவலியெல்லாம் தானா போயிடும். நீங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க. நான் இந்த வீட்டுல மாடு மாதிரி வேலை செய்யறேன், வேற யாரும் இப்படி செய்வாங்க? சரி சரி, நான் இத மிருவோட மாமாக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வரேன். வந்து இதே மாதிரி உனக்கு ஒரு டீ போட்டு தரேன். இல்ல வேண்டாம், டீ குடிக்கிற ஆசையா போச்சு. அப்படின்னா நீ அந்த பக்கம் போ, போய் கொஞ்சம் விறகெல்லாம் வெட்டி போடு. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்றேன் முதலாளி அம்மா. காலையில எழுந்ததுல இருந்து கை கால்லாம் பயங்கரமா வலி. ஐயோ, என்ன சொன்னாலும் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கதையை விடு. அங்க ஸ்மிதாவை பார்த்து கத்துக்க. கர்ப்பிணியா இருந்தாலும் அவ என்னெல்லாம் வேலை பாக்குறான் பாத்தியா? பார்த்தா இப்ப எனக்கே வருத்தமா இருக்கு. அவளுக்கு வேலை பார்த்து பழக்கம் இருக்கு. நான் அப்படியா முதலாளி அம்மா? என்ன எங்க அப்பா அம்மா குனிஞ்சி இலைய கூட எடுக்க விட மாட்டாங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க எவ்வளவு வேலை வாங்கியிருக்கீங்க. நான் மட்டும் மனித உரிமை கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்களும் முதலாளியும் ஜெயிலுக்குள்ளதான் போகணும். தயவு செய்து என்ன பண்ண வச்சிடாதீங்க. நீ மனித உரிமை ஆணையத்துக்கு போனாலும் சரி, ப்ளூ கிராஸுக்கு போனாலும் சரி, எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் கொடு. உன்னோட பேசிட்டு இருந்தனா இந்த டீ ஆறி போயிடும். இது மிருவோட மாமாக்காக நானே ரெடி பண்ண ஸ்பெஷல் டீ. இது சூடாதான் குடிக்கணும். என்ன ஒண்ணுமே இல்ல, வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்கு. ஆப்பிள், பழம். மஞ்சள் கிழவி வர்றதுக்குள்ள இது எடுத்துட்டு போயிடணும். நீ குடிக்கிற விஷயம் இங்க யாருக்காவது தெரியுமாமா? அதெல்லாம் தெரியும். அவங்க யாரும் அத பத்தி எதுவும் நினைக்கல. மாமாவும் மருமகளும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நாங்க சும்மா ஊர்க்கதை, சொந்த கதை எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்தாங்க, முதல்ல டீயை குடிங்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசலாம். உனக்கு வேணாமாமா? நான் காலையில டீயே குடிக்க மாட்டேன் மாமா. அது செட் ஆகாதுலமா. ஏன்னா நீங்களும் உங்க மருமக மாதிரி காலையிலேயே போட்டுருவீங்கல்ல. ஏய் இல்ல இல்ல இல்ல, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் குடிக்கிறது ராத்திரி அவ தூங்குனதுக்கு அப்புறமா தான். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். டீயை குடிங்க, இல்லன்னா ஆறி போயிடும். சூப்பர் டீமா. இப்ப சமீப காலத்துல நான் இப்படி ஒரு டீ குடிச்சதே இல்ல. என்ன டேஸ்ட் தெரியுமா? டீ மட்டும் இல்ல மாமா, ஆன்ட்டி என்ன சமைச்சாலும் அது நல்ல டேஸ்டா இருக்கு. சிலருக்கு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க சட்னி பண்ணா கூட ஸ்பெஷல் டேஸ்டா இருக்கும். ஆன்ட்டி சமையலும் அப்படிதான் இல்ல ஆன்ட்டி? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அடுத்த தடவை வரும்போது உங்க கையால சமைச்சத நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். எப்போ வரேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கல்யாண சாப்பாடே ரெடி பண்றேன். மிருவோட சொந்தக்காரங்கன்னு இந்த வீட்டுக்கு வர்றது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். அதனால உங்களுக்காக சமைக்கிறதுனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சிவராஜன் குடிப்பாரா? முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஏன் கேக்குறீங்க?
இல்ல வரும்போது அவருக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரலாமேன்னு நினைச்சேன். அதான். ஐயோ வேணாங்க, அதுவும் நீங்க உங்க மருமகளுக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. அப்ப சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அதை கொஞ்சம் சீக்கிரம் குடிச்சிட்டு கப்பை கிட்ட கொடுங்க. என் கைப்பக்குவத்தை இப்ப நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? ரொம்ப தங்கமான குணம்ல. அப்படின்னா நான் கிளம்பட்டுமாமா? போய் நிறைய வேலை இருக்குமா? சரிம்மா. அப்புறம் பாட்டில் காலியானா சொல்லுமா, நான் வாங்கிட்டு வரேன். சரி மாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.